வணக்கம். திருநெல்வேலி அமுதா கோமதி சங்கர். நான் எங்கள் திருநெல்வேலியில் முக்கியமான பாரம்பரியம் என்ன அப்படின்னா, தாலி பிரித்து கோக்குறது. ஃபஸ்ட்டு 1 வீக் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு தாலி கட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு நல்ல நாள் பார்த்து 7வது நாள் இல்லை அப்படின்னா சில டைம் 3வது மாதத்துல பிரித்து கட்டுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா 3வது மாதத்தில் தாலி பிரித்து கட்டுறோம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்ததுமே அதில் முக்கியமாக பங்கெடுக்கிறது அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அக்கா தான். மாப்பிள்ளைக்கு அக்கா தான் இருக்கணும், வேறு யாரும் அதில் முறையிட முடியாது. அது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அப்புறம் என்ன அப்படின்னா, எடுத்ததுமே அந்த கழுத்தில் இருக்க ஓல்டு கயிறை டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நியூ கயிறை உள்ளே போட்டதுக்கப்புறம் தான், அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஓல்டு கயிறை ரிமூவ் பண்ணணும். அதிலே தாலி செயின் புதுசாக கோல்டு வச்சுக்கோங்க, அதிலே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மாங்கல்யத்தில் இருக்கிறத அதிலே ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம். அதுவும் நல்ல நேரம் பார்த்து தான் கண்டிப்பாக கட்டணும். இந்த மாப்பிள்ளையோட அக்கா கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறமா மாங்கல்யத்தில் குங்குமம், நெத்தியில் திருநாள் பூசி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்துக்கும் மாங்கல்யம் சின்ன பரிசு மாதிரி மாங்கல்யம், பூ, குங்குமம் எல்லாம் அந்த பொண்ணு வந்தவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இதுதான் எங்களுடைய வழக்கம். திருநெல்வேலிக்கு முக்கியமாக எங்களுடைய முக்கியமான சம்பிரதாயம். நன்றி.